ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டாக தான் இன்றைக்கி ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ மார்க்கெட் நேற்று பாசிட்டிவ் ரியாக்ஷன், இன்றைக்கி ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் காலத்தால் மார்க்கெட் நெகட்டிவ் ரியாக்ஷனில் இருந்தாலும் என்னோட போர்ட்ஃபோலியோ நல்ல ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷனாக தான் இருந்துச்சு. கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெண்டே மாறிடுச்சு. நிஃப்டி 50 183 பாயிண்ட்ஸ் கிட்ட நெகட்டிவில் இருக்குது. 24,582 பாயிண்ட்ஸில் இருக்குது. சென்செக்ஸ் 664 பாயிண்ட்ஸ் கிட்ட நெகட்டிவில் இருக்குது. 79,351 பாயிண்ட்ஸில் இருக்குது. பேங்க் நிஃப்டி 813 பாயிண்ட்ஸ் கிட்ட நெகட்டிவ்ல இருக்குது. 58,241 பாயிண்ட்ஸில் பேங்க் நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இது போக ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் ஃபிளாட் நெகட்டிவ், ஆக்சிஸ் பேங்க் 1.5% நெகட்டிவ், பேங்க் ஆஃப் பரோடா 1.5% நெகட்டிவ், கனரா பேங்க் ஃபிளாட் நெகட்டிவ், ஃபெடரல் பேங்க் ஃபிளாட் நெகட்டிவ், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசிஐ பேங்க். ஹெச்டிஎஃப்சி பேங்க் 1.5% நெகட்டிவ்ல இருக்குது. ஐசிஐசிஐ பேங்க் 2.5% நெகட்டிவ்ல இருக்குது. இது போக ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஃபிளாட் பாசிட்டிவ், இண்டஸ்இண்ட் பேங்க் ஃபிளாட் நெகட்டிவ், கோட்டக் மஹிந்திரா பேங்க் 1.5% நெகட்டிவ்ல இருக்குது. பஞ்சாப் நேஷனல் பேங்க் ஃபிளாட் நெகட்டிவ், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 1.5% நெகட்டிவ்ல இருக்குது. யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா ஃபிளாட் பாசிட்டிவ்ல இருக்குது. எஸ் பேங்க் ஒரு ஃபிளாட் பாசிட்டிவ் ரியாக்ஷனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் நெகட்டிவ்ல தான் இருக்குது. இது போக லாஸ்ட் மார்க்கெட்டோட FIS டிஎஸ் டேட்டா நான் அப்டேட் பண்ணலை. ஸோ இதில் டிஎஸ் பார்க்கும்போது 5,153 கோடிக்கு நெட் பையர்ஸாக இருந்திருக்காங்க. FIS பார்க்கும்போது 3,752 கோடிக்கு நெட் செல்லர்ஸாக இருந்திருக்காங்க. ஸோ இது லாஸ்ட் மார்க்கெட் FIS டிஎஸ் டேட்டா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாட்கோ ஃபார்மா அன்றைக்கி 1019 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 1024 ரூபா வரைக்கும் போயிடுச்சு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா 1000 ரீச் பண்ணியிருக்கு நாட்கோ ஃபார்மா சக்ஸஸ்ஃபுல்லி. நாட்கோ ஃபார்மாவில் ரீசெண்ட்லி வந்த நியூஸ் முக்கியமான நியூஸஸ் உண்டு. 3 வாரத்துக்கு முன்னாடி, 2 நாளுக்கு முன்னாடி ஒன்று. ஸோ இதில் இப்போ நாட்கோ ஃபார்மா அது இல்லாமல் சில ஸ்டாக்ஸ் எல்லாமே ஃப்ளாஷ் புல்லிஷ் சிக்னலில் இருக்குது. ஸோ ஒரு நல்ல அப் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா இண்டிகேட் ஆகுது. அது இல்லாமல் நாட்கோ ஃபார்மா இன்றைக்கி 2% மேலே போயிருக்கு. ரீசன்ட்லி அவங்க 2 நாளுக்கு முன்னாடி யூஎஸில் பொமாலிடோமைடு அப்படிங்கிற ஒரு கேப்சூல்ஸ் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது நாட்கோ ஃபார்மாவுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. 3 வாரத்துக்கு முன்னாடி குறிப்பாட்டு ஒன் ஆஃப் த மார்க்கெட்லேயே டிமாண்டாக இருக்கிற அந்த செமாக்யூல்டேட் ட்ரக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் லான்ச் பண்ணுறதுக்கு சென்ட்ரல் ட்ரக் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் அப்ரூவல் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதெல்லாமே நாட்கோ ஃபார்மாவுக்கு ரீசென்ட்லி ஒரு பாசிட்டிவ் அப்டேட்ஸாக இருக்குது. ஸோ அது ஷேரில் பார்த்தீங்கன்னா இம்பாக்ட் ஆகுது. ஆல்ரெடி நாட்கோ ஃபார்மா 1600 போனதை நான் என் கண்ணால் பார்த்துருக்கேன். 800 கன்சிடர் பண்ணி 1600க்கு போனதை என் கண்ணால் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் அது பார்த்தீங்கன்னா 700 ரூபா சம்திங் வந்ததையும் என் கண்ணால் பார்த்தேன். அதுலேருந்து இறங்கி நான் பட் எக்ஸிட் பண்ணலை, ஹோல்ட் தான் ஸ்டில் பண்ணிட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கன்சிடர் பண்ண நாட்கோ ஃபார்மாவில். ஸோ இது நாட்கோ ஃபார்மாவை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ரீசென்ட்லி அவங்களுக்கு பாசிட்டிவ் அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு காரணம். பட் ஆஃப்டர் 2028க்கு அப்புறம் நாட்கோ ஃபார்மா, அதாவது ஒரு 27, 28 மெயின் ட்ரக்ஸ் எல்லாமே அதில் தான் அவங்க லான்ச் பண்ண இருக்கிறாங்க. இந்த செமாக்யூல்டேட் மாதிரி நிறைய பிளாக் பஸ்டர் ட்ரக் எல்லாமே பார்த்தீங்கன்னா 27க்கு அப்புறம் தான் மார்க்கெட்டில் இருக்குது, பேட்டன்ட் எக்ஸ்பைரிக்கு அப்புறம் எல்லாமே. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நாட்கோ ஃபார்மா ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் தரும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். அது இல்லாமல் நாட்கோ ஃபார்மா லான்ச் பண்ண அந்த பொமாலிடோமைட் கேப்சூல்ஸ் 2 நாளுக்கு முன்னாடி லான்ச் பண்ணாங்க. அதே ட்ரக்கை தான் ஜைடஸ் ஆர் ஆரோபிண்டோ ஃபார்மா அவங்களும் லான்ச் பண்ணாங்க. ஸோ இது நாட்கோ ஃபார்மா பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்க்கும்போது கிறிஸ்டோஃபர் வுட், இவர் ஜெஃப்ரீஸில் இருக்கிறாரு. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்தியன் ஈக்விட்டி மார்க்கெட்டுக்குள்ளே FIS ரிட்டர்ன் ஆகணும் அப்படின்னா சில கண்டிஷன்ஸ் அவர் மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. ஸோ குளோபல் செமிகண்டக்டர் பார்த்தீங்கன்னா இப்போ பீக்கில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ டொமஸ்டிக் மார்க்கெட் ஒரு ஷார்ப் கரெக்ஷனை ஃபேஸ் பண்ணுது அப்படிங்கிற பட்சத்தில் FIS உள்ள வர சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்ன சொல்கிறாருன்னா, குளோபல் ஃபண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏஏ லிங்க்டு ஸ்டாக்ஸில் இப்போ கரண்ட்லி க்ரௌடட் ஆகிருக்கு. ஏஏ லிங்க் ஸ்டாக்கில் குளோபல் ஃபண்ட்ஸ் எல்லாமே அங்கே தான் அலாக்கேட்டட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ FIS நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே ரிட்டர்ன் ஆகுறாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆகிறது கொஞ்சம் சான்சஸ் கம்மி தான். ஃபார்மா, மெட்டல், PSC, எனர்ஜி, இன்ஃப்ரா இந்த செக்டார் எல்லாம் இன்றைக்கி பாசிட்டிவ்ல இருக்குது. குறிப்பாட்டு ஃபார்மா செக்டார் பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு நல்ல பாசிட்டிவ், இன்றைக்கி ஒரு நல்ல பாசிட்டிவ். அது மாதிரி டெக்னாலஜி, ஆட்டோ, சர்வீஸ், சிமெண்ட், PSU பேங்க், ரியல்டி, PSU கன்சியூமர் இதெல்லாம் நெகட்டிவில் இருக்குது. பெரிய அடி எங்கன்னா பேங்கிங்கும் ஃபைனான்ஸ் செக்டாரிலும் பார்த்தீங்கன்னா பெரிய அடி. ஆனால் இன்றைக்கி பேங்க் நிஃப்டி ரொம்பவே அடி விழுந்திருக்கு. ஸோ ஃபைனான்ஸ் செக்டாரில் இருக்கிற ஸ்டாக்ஸும் பேங்க் நிஃப்டி ஸ்டாக்ஸும் பேங்க் ஸ்டாக்ஸும் இன்றைக்கி பயங்கரமாக அடி வாங்கியிருக்குது. மற்ற செக்டார் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவு ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷனில் தான் இருக்குது. அதான் இன்றைக்கி போர்ட்ஃபோலியோ பெருசாகணும் எனக்கு நெகட்டிவ் போகலை. காலத்தால் ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷன் தான் இருந்துச்சு. நெகட்டிவில் இருந்தாலும் இப்போ ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ் ரியாக்ஷனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. நெக்ஸ்ட் இந்த இர்கான் இன்டர்நேஷனல், ஆர்வினல் இது ரெண்டுமே ரயில்வே ஸ்டாக்ஸ் கவர்மெண்ட் தான் பார்த்தீங்கன்னா ஓன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த 2 PSU கம்பெனிஸும் ஏதோ ஒரு அப்டேட் வந்துருந்துச்சு, மெர்ஜர் அப்படின்னு சொல்லி. இவங்க ரெண்டு கம்பெனிஸும் மெர்ஜ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் வந்திருக்கு. பட் அது உண்மையா பொய்யான்னு சொல்லி தெரியலை. ரூமர், ஐ திங்க் ரூமர்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த நியூஸ்லேயே அப்படி தான் மென்ஷன் ஆகிருக்குது. பட் PSU கனெக்ட் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்லேயும் பார்த்தீங்கன்னா நான் பார்த்தேன், இதே நியூஸ் தான் வந்துருந்துச்சு. ஆர்வினலும் இர்கான் இன்டர்நேஷனல் மெர்ஜர் பண்ணுறதுக்கு ப்ரொபோசல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. பட் எந்த அளவு உண்மைன்னு தெரில.
பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ அந்த பேஸில் இருக்கான் இன்டர்நேஷனல் 11% மேலே பாசிட்டிவில் இருக்குது. ஆர்விஎன்எல் 3% மேலே பாசிட்டிவில் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபார்மா எக்ஸ்போர்ட்டு, ஃபார்மசிட்டிக்கல் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில் ஆஃப் இந்தியா. இவங்க வந்து இந்த டோட்டல் ஸ்டாப் டு ஃபார்மா ஷிப்மெண்ட்ஸ், அதாவது வெஸ்ட் ஏஷியாக்கான அந்த ஃபார்மா ஷிப்மெண்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட 2500 கோடியிலேருந்து 5000 கோடி ஒர்த் ஆஃப் எக்ஸ்போர்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஸ்டாப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஃப்ரைட் ரேட் வந்து ஹைக் ஆகுது. இப்போ பெர் ஷிப்மெண்ட்டுக்கு மட்டுமே $4000 $8000 அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஷிப்மெண்ட்டுக்கு ரைஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது இல்லாமல் ஹையர் இன்சூரன்ஸ் ப்ரீமியம், ஆப்ரேஷனல் டிலே ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது இல்லாமல் இந்த ரீஜனில் மட்டும், இந்த வெஸ்ட் ஏஷியா ரீஜனில் மட்டும் 5.5% ஆஃப் த இந்தியா ஃபார்மா எக்ஸ்போர்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க $30 பில்லியன். ஸோ ஃபார்மா எக்ஸ்போர்ட் ஒரு 5000 கோடி பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் காஸ்ட் வந்து அதிகரிக்கிறதுனால பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த யூபிஐ டிரான்சாக்ஷன் March 2 பார்க்கும்போது 800 மில்லியன் டெய்லி டிரான்சாக்ஷனை வந்து கிராஸ் பண்ணியிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃபெப்ரவரியில் அது வந்து 27% வளர்ந்துருக்குது. ஸோ இது வந்து யூபிஐ டிரான்சாக்ஷனை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. மேசகான் டாக்ஸி பில்டர்ஸில் வந்து அப்டேட்டு. ஆக்சுவலி மேசகான் டாக்ஸி பில்டர்ஸ் வந்து 8% ஃப்ரைடே ரேலியாக இருக்குது. தேர்ஸ்டேயும் பார்த்தீங்கன்னா நல்ல ரேலியாக இருந்துச்சு. இன்றைக்கி இப்போ பார்க்கும்போது 5% பாசிட்டிவில் இருக்குது. இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா டிஃபென்ஸ் கவுன்சிலில் சம் ஆர்டர் நெகோசியேஷனில் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த நெகோசியேஷன் கம்ப்ளீட் ஆச்சுன்னா இவங்களோட ஆர்டர் புக் வந்து 99000 கோடி அளவுக்கு போக சான்ஸ் இருக்குது. இவங்க வந்து ஷிப் பில்டிங் செக்மெண்ட்லேயே இருக்கிறாங்க, டிஃபென்ஸ் ஆர்டரும் கம்ப்ளீட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஆர்டர் புக் வந்து 99000 கோடி அளவுக்கு வளரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ கரண்ட்லி இவங்களோட ஆர்டர் புக் பார்க்கும்போது 23,758 கோடி இருக்குது. அது இல்லாமல் ரெவன்யூ க்ரோத் 9% வச்சு ரெவன்யூ க்ரோத் எதிர்பார்க்குறாங்க. மார்ஜின் 15% இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பேசிஸில் மேசகான் டாக்ஸி பில்டர்ஸ் பார்க்கும்போது 9 மந்த்ஸுக்கு அப்புறம் இந்த வாரம் தான் அவங்களுக்கு ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் வீக்காக இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து மேசகான் டாக்ஸி பில்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் இந்த பைன் லேப்ஸு. ஸோ இது யாரெல்லாம் வச்சுருக்கீங்கன்னு தெரியல, என்கிட்ட கிடையாது. ஆனால் இது வந்து 43% மேலே போகும் அப்படின்னு சொல்லி யூபிஎஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. $250 டார்கெட் ப்ரைஸ், 43% மேலே போகும். ஸோ அவங்க வந்து வேல்யூஷன் வச்சு சொல்கிறாங்க, அதாவது அன்ஜஸ்டிஃபைட் வேல்யூஷன் டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து யூபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா பைன் லேப்ஸுக்கு இந்த அப்டேட் கொடுத்துருக்காங்க. காத்ரேஜ் ஃபினான்ஸ் அண்ட் ஃபின்குர் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொலாபரேஷனில் வராங்க, கோலெண்டிங் பார்ட்னர்ஷிப்பு. எதுக்குன்னா கோல்டு லோன் ப்ராடக்ட்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறதுக்கு. ஸோ காத்ரேஜ் வந்து இதில் 80% ஓன் பண்ணுவாங்க, ஃபின்குர் வந்து 20% ஓன் பண்ணுவாங்க. ஸோ இந்த பார்ட்னர்ஷிப் வந்து கோல்டு லோன் போர்ட்ஃபோலியோவில் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்பிஐ கைட்லைன்ஸ் படி ரிஸ்க்கை வந்து ஷேர் பண்ணிப்பாங்க. ஸோ இது வந்து இந்த 2 கம்பெனிஸுமே கொலாபரேஷன் போட்டிருக்காங்க கோல்டு லோன் ப்ராடக்ட்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறதுக்கு. ஆஃப்டர் தட் கேஇசி இன்டர்நேஷனல் கண்டினியூஸ் மார்க்கெட் நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் போயிட்டுருக்குது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 63% ஆஃப் ரெவன்யூ வந்து இந்தியாவிலேருந்து வந்தாலும் ரிமைனிங் 37% ஆஃப் ரெவன்யூ வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்லேருந்து அவங்களுக்கு வருது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஆர்டர் புக்கே எடுத்து பார்த்தீங்கன்னா 45% இன்டர்நேஷனல் ப்ராஜெக்ட், 55% டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஸோ அந்த பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் லெவலில் அவங்களுக்கு பெருசாக எக்ஸ்பேன்ஷனுக்கு ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டரில். இப்போ குளோபல் லெவலில் போகிற இஷ்யூ வந்து அவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் அப்டேட்டாக இருக்குது மார்க்கெட்டில். அதனால் அந்த பங்கு பார்த்தீங்கன்னா அடி வாங்குது. நான் நேற்றே வீடியோவிலே, அதாவது காலத்த வீடியோவில் அப்டேட் பண்ணியிருந்தேன், மீண்டும் வரும் ரஷ்யன் ஆயில் அப்படின்னு சொல்லி. ஸோ ஆக்சுவலி என்ன ஒரு அப்டேட்னா, இப்போ ரஷ்யா ஆயிலில் தான் இந்தியா வாங்க போகிறாங்க. மோஸ்ட்லி அது ஆன் த வே அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அது இல்லாமல் ஐஓசிஎல், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், மோஸ்ட்லி எல்லா ஆயில் ரிஃபைனரிங் கம்பெனிஸும் பார்த்தீங்கன்னா ரஷ்யாட்டம் தான் வாங்க போகிறாங்க. ஏன்னா இப்போ மிடில் ஈஸ்ட்லலாம் ப்ராப்ளம்ஸ் போய்ட்டுருக்கிறதுனால. ஸோ அது என்ன ஒரு அப்டேட் நான் பார்த்தேன்னா, யூஎஸ் வந்து இந்தியா ரிஃபைனர்ஸுக்கு அலோவ் பண்ணுறாங்களா ரஷ்யாவிலேருந்து 30 நாள் ஆயில் வாங்குறதுக்கு. யூஎஸ் வந்து நமக்கு பர்மிஷன் கொடுக்குறாங்களாம். நீ யாருடா, நாங்கள் எங்கே வாங்கினா உனக்கு என்ன, அதுதான் எங்களோட கொஸ்டின். இந்தியா எங்கே வேணாலும் ஆயில் வாங்கலாம், அது வந்து யூஎஸ்ட்டு எதுக்கு கேட்கணும் அப்படின்னு சொல்லி இது வந்து நார்மலாக ஒவ்வொரு இந்தியனுக்குமே பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ரைஸ் பண்ணலாம். எனக்கே பார்த்தோன்னா ஷாக் ஆகிடுச்சு. யூஎஸ் அலோவ் பண்ணுறாங்களா இந்தியன் ரிஃபைனர்ஸ் வந்து 30 நாள் வந்து ரஷ்யாட்ட ஆயில் வாங்கணும்னு சொல்லி. ஆனால் இது யாருமே பெருசாக வந்து கொஸ்டினே ரைஸ் பண்ணல. 30 நாள் அவங்க நமக்கு பர்மிஷன் தராங்களாம். இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குதுன்னே எனக்கு புரியலை. ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். அதுவும் யூஎஸ் ட்ரெஷரி செக்ரட்டரி ஸ்காட் பெசன் அவங்க வந்து எக்ஸில் போஸ்ட் பண்ணுறாங்க, 30 நாள் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேங்ஷன் கிடையாது, பர்மிஷன் தரோம் ரஷ்யாட்ட வந்து ஆயில் வாங்கிக்கோங்கன்னு சொல்லி. இதெல்லாம் என்ன மாதிரி போகுதுன்னு ரஷ்யாவோட ஆணவம் எல்லாம் அமெரிக்காவோட ஆணவம் எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் அடங்கும். அந்த நாள் விரைவில் வரப்போகுது. நெக்ஸ்ட் வந்து பார்க்கும்போது முகேஷ் அம்பானியோட அந்த ஜியோவோட ரெக்கார்ட் ஐபிஓஸ் அது வந்து ரெகுலேட்டரி ப்ராப்ளம்ஸ்னால கொஞ்சம் டிலே ஆகலாம் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு அப்டேட் வந்திருக்குது. ஸோ ஜியோ பிளாட்ஃபார்மோட ஐபிஓ மேபி கொஞ்சம் டிலே ஆகலாம், அது வந்து ரெகுலேட்டரி ஹர்டில்ஸ்னால கொஞ்சம் டிலே ஆகலாம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இன்ஃபோசிஸ் கொடுத்த அப்டேட்டு,
இன்ஃபோசிஸ் வந்து அவங்களோட சீனியர் ஸ்டாஃப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு 4 நாளாவது ஆஃபீஸுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்டேட் கொடுத்துருக்காங்க. இன்ஃபோசிஸ் வாரத்துக்கு 4 நாளாவது கண்டிப்பாக நீங்கள் ஆஃபீஸ் வரணும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்தியாவிலே ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஐடி கம்பெனினா அது டிசிஎஸ் தான். அவங்க இந்தியாவில் அதிகப்படியான டேட்டா சென்டர் வந்து செட்டப் பண்ணுறதுக்கு பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. பட் இது வந்து எல்லா கவர்மெண்ட்ஸுமே இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ இந்த டேட்டா சென்டர் வந்து செட்டப் பண்ணணும் அப்படின்னா வாட்டர் வந்து சும்மா எல்லாம் இப்போ மற்ற பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஓரளவு நார்மலான வாட்டர்ஸ் அப்படி கிடையாது. க்ளீன்னா ரொம்பவே க்ளீனான வாட்டர்ஸ் வந்து இந்த டேட்டா சென்டர் வந்து செட்டப் பண்ணணும் அப்படின்னா தேவை. அதுதான் இந்த டேட்டா சென்டர் பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே காஸ்ட்லி. அது இல்லாமல் கேபிட்டலும் ஜாஸ்தியாக தேவைப்படும். $1 பில்லியன் ரேஞ்சில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஸோ இவங்க ஓப்பன்ஏஐ கூட ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 100 மெகாவாட் டு 1 gigawatt ஆஃப் டேட்டா சென்டர் கெப்பாசிட்டி வந்து பில்ட் பண்ணுறதுக்கு பிளான் போட்டிருக்காங்க. ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு பிளான் போட்டிருக்கிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. டிசிஎஸ் லண்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இனோவேஷன் ஹப் வந்து எனேபிள் பண்ணுறதுக்கும் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ப்ரோட்டோடைப் ஏஐ சொல்யூஷன்ஸு, டிஜிட்டல் ட்வின்ஸு, சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ஸ் இதெல்லாமே பில்ட் பண்ணுறதுக்கு பிளான் போட்டிருக்காங்க. கம்பெனியோட ஏம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2030க்குள்ளே 10 gigawatt ஏஐ டேட்டா சென்டர் பிஸ்னஸ் வந்து செட்டப் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி டிசிஎஸ் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. பஜாஜ் ஆட்டோவில் வந்து அப்டேட்டு, இவங்க பார்த்தீங்கன்னா கேடிஎம்மில் கிட்டத்தட்ட 450 மில்லியன் யூரோ ஒர்த் ஆஃப் லோனை வந்து ஃபுல்லி ரீபேட் பண்ணியிருக்கிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து பஜாஜ் ஆட்டோ இன்டர்நேஷனல் ஹோல்டிங்ஸ் பிவி மூலமாட்டு அவங்களோட சப்சிடரி மூலமாட்டு இதை பண்ணியிருக்கிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க பஜாஜ் ஆட்டோ. ஸோ இது வந்து மார்ச் 5 கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த ஃபைனான்சிங் ரீஸ்ட்ரக்சரிங் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரீபேமெண்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. இது பஜாஜ் ஆட்டோவுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. பியூஐடி பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் ஜென்ரேஷன் பிளேட் பேட்டரி வந்து 5 minutes சார்ஜிங்கில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்க 20,000 ஸ்டேஷன்ஸ் வந்து பிளான் போடுறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஃப்ளாஷ் சார்ஜிங் டெக்னாலஜி ஷென்சன் அந்த ஏரியாவில் கொண்டு வந்திருக்காங்க. சைனாவில் ஷென்சன் அப்படிங்கிற ஏரியாவில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா 10% to 70% வந்து 5 minutesலேயே சார்ஜ் ஆயிரும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. 9 minutesல 97% போயிடும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பியூஐடி கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக நான் பார்க்குறேன். ஏன்னா 9 minutesல வந்து 97% சார்ஜ் ஆகுது அப்படின்னா இது ஒன் ஆஃப் த ஒண்டர்ஃபுல் டெக்னாலஜி தான் பார்த்தீங்கன்னா சைனா கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இவங்க அதானி டோட்டல் கேஸ் வந்து இண்டஸ்ட்ரியல் யூசஸ்ட்டை வந்து லிமிட் கன்சப்ஷன், அதாவது கேஸ் வந்து இப்போ சப்ளை ஷார்ட்டேஜ் ஆகிறதுனால கன்சம்ஷன் லிமிட்டை வந்து 40% வைங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்டேட் கொடுத்துருக்காங்க. கெயில நேற்று பார்த்தீங்கன்னா நாங்களும் குறைக்க போகிறோம் கேஸோட சப்ளைன்னு சொல்லி அவங்களும் சொல்லியிருந்தாங்க. இப்போ அதானி டோட்டல் கேஸும் அதே அப்டேட்டை தான் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓபால், அதாவது ஓஎன்ஜிசியோட சப்சிடரி தான் ஓபால். இவங்க வந்து தாகஷ் பிளானில் வந்து ப்ரொடக்ஷனை ஹால்ட் பண்ணியிருக்கிறாங்க. நான் மோஸ்ட்லி அதுக்கான மூலப்பொருட்கள் எல்லாமே ஷார்ட்டேஜ்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வெஸ்ட் ஏஷியாவில் அந்த வார் போகிறதுனால கேஷஸ் ஃபீடு நெக்ஸ்ட் வந்து லிக்யூடு ஃபீட் ஸ்டாக் எல்லாமே லிமிட்டடாக இருக்கிறதுனால இப்போதைக்கு பிளான்ட்டோட ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே ரெடியூஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ஓபால் கொடுத்த அப்டேட்டு. ஜேகே டயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி வெஞ்சூர் வந்து FPEL சன்பல்ஸ் பவர் ஸ்டேக்ஸு இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. இதில் ஃபோர்த்து பார்ட்னர் எனர்ஜி அதில் 1.53 crore, சன்பல்ஸ் பவர் லிமிட்டடில் வந்து 5.04 crores, அதாவது 26% ஆஃப் ஈக்விட்டி ஸ்டேக் வந்து டேக் ஓவர் பண்ணுறாங்க. இது வந்து ரினோவபிள்ஸ் அண்ட் கன்வென்ஷனல் பவர் வெஞ்சர்ஸ் கம்பெனியில் எனர்ஜி பிஸ்னஸில் இவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஜேகே டயர்ஸ் அது சம்மந்தமாக தான் அந்த கம்பெனிஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. கார்டன் டிசிபிளஸ் ஒரு மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் பாரத் ஃபோர்ஜ் அவங்களோட போட்டிருக்காங்க. டிஃபென்ஸ் அண்ட் மெரைன்டைம் இனோவேஷன் சம்மந்தமாட்டு கல்யாணி ஸ்ட்ராட்டஜிக் சிஸ்டம் தான் அந்த பாரத் ஃபோர்ஜ். அவங்களோட மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் பார்த்தீங்கன்னா இவங்க கார்டன் டிசிபிளஸ் வந்து போட்டிருக்காங்க. இந்தியாவோட ஆட்டோ மேக்கர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட் ஷிப்மெண்ட் வந்து இப்போ ஈரான் வாரனால எக்ஸ்போர்ட் டிஸ்டர்ப்ஷன் ஆகுது. இப்போ டாடா மோட்டார்ஸ், மாருதி சுசுகி, ஹியூண்டாய் மோட்டார்ஸ் இந்தியா இவங்களுக்கு எல்லாமே மிடில் ஈஸ்ட் நார்த் ஆஃப்ரிக்காவில் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் இருக்குது. இப்போ அவங்க சப்ளை பண்ணுறது டிலே ஆகுதுன்னு சொல்கிறாங்க. குறிப்பாக இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் வந்து மூடினது ஃப்ரைட் காஸ்ட் வந்து ஜாஸ்தி ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இன்சூரன்ஸ் ப்ரீமியமும் ஜாஸ்தி ஆகுது. பட் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் வந்து அவங்க நேற்று ஈரான் கொடுத்த அப்டேட் படி பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஷிப்மெண்ட்ஸ் போனால் எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் மிடில் ஈஸ்ட் வந்து மாருதி சுசுகி எக்ஸ்போர்ட் ஆகிறது பார்க்கும்போது 12.5%. மிடில் ஈஸ்ட்டில் மாருதி சுசுகி பண்ணுற எக்ஸ்போர்ட் 12.5%. ஹியூண்டாய் மோட்டார்ஸ் பார்க்கும்போது ஓவர்சீஸ் எக்ஸ்போர்ட்டில் 40% பார்த்தீங்கன்னா அவங்க மிடில் ஈஸ்ட் ரீஜனுக்கு தான் அனுப்புகிறாங்க. டூ வீலர் மார்க்கெட்டில் பஜாஜ் ஆட்டோ பார்த்தீங்கன்னா கல்ஃப் கண்ட்ரீஸுக்கு 3% ஆஃப் த எக்ஸ்போர்ட் வந்து டூ வீலர் மட்டுமே. பஜாஜ் ஆட்டோ மட்டும் இல்லை, டூ வீலர் மொத்தமாட்டு பார்க்கும்போது கல்ஃப் கண்ட்ரீஸுக்கு 3% ஆஃப் த எக்ஸ்போர்ட்டில் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அது இல்லாமல் சில ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸுக்கும் பார்த்தீங்கன்னா ஷிப்மெண்ட்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்கும்போது HPCL, BPCL, IOCL. ஸோ இந்த ஈரான் வார் இம்பேக்ட்னால பெர் லிட்டருக்கு பார்த்தீங்கன்னா ₹20 லாஸ் ஆகுது பெட்ரோல் டீசல் சேல்ஸில் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஆனால் ப்ரைஸ் வந்து இப்போ ஜாஸ்தி ஆகிடுச்சு.
ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுறதுனால ருப்பியும் வீக்கர் ஆகுது. மேபி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோலில் வந்து சம் சேஞ்சஸ் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதே நிலை நீடித்தால் பெட்ரோல் விலையில் ஒரு சேஞ்சஸ் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.